நேச்சரோட 100% ஒரு சூப்பர் மாஸ்டர் பீஸுங்க இது. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி நான் பார்த்துடலாம். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோரோபெட்டாலும் சைனீஸ். ஸோ கேட்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அது ஸ்பெல்லிங் பட் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, CHINENSE சென்னன்ஸ் அப்படின்பாங்களே. ஸோ இன் சிம்பிள் லோரோபெட்டாலும் சைனீஸ் சொல்லிடலாம். இது ஏன் வந்து இந்த நேம் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பெட்டல் அதிகமாக இருக்கனால வச்சாலுமே இது வந்து க்ரீக் லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ராப், அதாவது ரிப்பன்ஸ் வருது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டல்ஸ் வந்து பெட் இதெல்லாமே சேர்த்து இந்த நேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதோட ஆரிஜன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதோட ஆரிஜன் எங்கேயுமே இல்லைங்க, நேட்டிவ் டு சைனா. அதாவது ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி சவுத் சைனீஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து நேச்சுரலாகவே க்ரோ ஆச்சுங்க இது. அதே மாதிரி ஜப்பானுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மைக்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி இட் மூவ்ஸ் ஆன் கீப் ஆன் மூவிங் ஆன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அப்படியே ஃபுல்லாகவே வந்து பரவிடுச்சுங்க. இது வந்து டிஃப்ரெண்டான நேம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சைனாலலாம் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. சைனாலலாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃப்ரிஞ்ச் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சைனீஸ் விச் ஹேசல், அப்புறம் ரிப்பன் ஃப்ளவர், இது மாதிரி டிஃப்ரெண்டான நேம்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து மோஸ்ட் நர்சரிஸில் வந்து முக்கியமாக லோரோபெட்டாலும்னு சொன்னால் தான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து சைனீஸ் ஃப்ளவர்னு சொல்லலாம், அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இதோட ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா ஹெசல்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஹெசல் ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள். அது ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்கும். இது அதோட பிளான்ட் வெரைட்டி. இதோட யூனிக்கான ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாயிலேஜ்லாம் சேஞ்ச் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டார்க் பிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் பார்க்கும்போது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் ரெட் ஆகிடும். அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் சீசனல் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலரில் மாறும். ஸோ இது 3 கலர் வந்து சீசனல் கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு ஃப்ளவர். அதே மாதிரி இதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட லீவ்ஸ் வந்து வேரிகேட்டட் தான், மல்டிபிள் கலர் லீவ்ஸ். திடீர்னு பார்த்தா பிங்க் கலரில் இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி நம்ம புதுசாக ரோஸில் வந்து இலை விடும்போது ஒரு டிண்ட் அடிக்கும் தெரியுமா, ஒரு டார்க் ரெட் மாதிரி அழகாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து 2 செடி வச்சுருக்கேன். நான் இன்னொரு செடி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்க்ரப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 feet ப்ளஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப வருஷம் பழமையானது. அதே மாதிரி இது இன்னொரு இதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா, இது வந்து ஹியூமன்ஸ் வந்து எதுக்கு இதை செலக்ட் பண்ணி வீட்டில் வளர்ந்துருந்தாங்க அந்த காலத்தை அப்படின்னா, இதில் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தை சைனீஸ் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணாங்க. பட் லேட்டரான் பார்த்தீங்கன்னா அது மெடிசனல் வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவங்க வந்து இது ஒரு டிவைன் பர்பஸ்க்கு, அதாவது புத்திஸ்ட் டெம்பிளுக்கு அந்த மாதிரி சைடில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சைடில் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் டே பை டே வந்து அது ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு அப்படியே யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் மிட் ஸ்டேஜ்லேயும், அப்புறம் போக போக என்னாச்சுன்னா இதுக்கு வந்து ராயல் கார்டனில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ராயல் கார்டன்ஸ் ஆஃப் சைனான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது அவங்களோட ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் சொல்கிறேன். அப்போ இந்த பிளான்ட் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ராயல் கார்டனில் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பியூட்டிஃபுல், இதோட கலர், அப்புறம் இதோட பேலன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஸோ இதுதான் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி பிளான்ட் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டியூ டு புத்திஸ்ட் பிளேஸில் இதை வச்சதால ஃபெங் ஷூயி ரொம்ப கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி பூத்து குலுங்குது அது மாதிரி வந்து உங்களுக்கு மணியும் பூத்து குலுங்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன்னில் வைக்கணும். அதனால தான் நான் இந்த கேமரா வந்து மேலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து இன்டோர் பிளான்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 100% வந்து அவுட்டோர் பிளான்ட். ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கவரேஜ் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜப்பானில் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜப்பானில் வந்து இது வந்து மினிமால் தான், அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. நம்ம சைனா மாதிரி இது வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஜப்பானில் இல்லை. அது நல்லா நோட் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே அவங்களோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா சைனாவில் உங்களுக்கு தெரியும் அதில் டெம்பரேச்சர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜப்பானில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து ஸ்மால் ஸ்க்ரப்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அது மாதிரி மாசஸ் நிறையா இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டில் இட்ஸ் ஃபேமஸ் இன் ஜப்பான் ஆஸ் வெல். அது மாதிரி யூரோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிடுச்சு. முக்கியமாக லக்ஸுரி வில்லாஸ் தாங்க யூரோப்பியனில் வந்து இந்த ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர்லாம் போவாங்க இல்லையா, டூர்லாம் போகும்போது அவங்க லக்ஸுரியான வில்லாவில் போய் ஸ்டே பண்ணுவாங்கல்ல, அப்போ அந்த சைடு
வீடு ஃபுல்லாக இந்த வச்சுருவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சேம் வே இட் ஹஸ் ஸ்ப்ரெட் டு அமெரிக்கா as well. அமெரிக்காலாம் ரொம்ப ஃபேமஸ். முக்கியம் பார்த்தா ஸ்டேட்ஸ் வந்து டெக்ஸஸ், ஃப்ளாரிடா, ஜார்ஜியா அப்படி அடிக்கிட்டே போகிறாங்க. லோரோபெட்டம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சோல்டு ஆர்னமெண்டல் ஸ்க்ரப்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே வந்து இது வந்து ஷேப் வேறு மாதிரி பண்ணுவோம், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருவாங்க. அது ஏன்னா முக்கியமான ரீசன் என்ன, இது எந்த சீசன்லேயும் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கும். வெயிலில் வச்சா மட்டும் போதும். குளிராக இருந்தால் ஏன்னா சைனாவில் வந்து எவ்வளோ கூலாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி வெயிலே ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, கலர்ஃபுல்லாக இருக்கும், எப்பயுமே ஃப்ளவர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரீ இல்லை, இது ஒரு ஸ்க்ரப். ஆனால் ஒரு ட்ரீக்கு இருக்கக்கூடிய சைஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet வந்துருச்சு. ஸோ அது விட்டால் வந்து ஒரு 6 to 7 feet வரைக்கும் கண்டிப்பாக போகும். இது இன்னொரு முக்கியமான விஷயம். இதை ஒரு நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை வந்து இப்போ நான் தொட்டியில் வச்சுருக்கேன் இந்த 2 பிளான்ட்டையுமே. இதே வந்து நான் வந்து ஒரு கிரவுண்டு பண்ணிட்டேன், இதோட கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 10 feet வரைக்கும் வளரப்போகும். பட் இது வந்து வைல்டில் இருக்குது அப்படின்னா, வைல்டில் உங்களுக்கே தெரியும் அது நியூட்ரிஷன்லாம் வேறு மாதிரி நியூட்ரிஷன் கிடைக்கும். A to Z நம்ம என்ன தான் செயற்கையை கொடுத்தாலும் வைல்டில் இருக்க நியூட்ரிஷன் வந்து கிடையாது. நம்ம என்ன ப்ரூவ்லாம் பண்ணாலுமே அந்த வைல்டில் இருக்கக்கூடிய டச் இதுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு கண்டிஷனில் நம்ம தலைவர் வந்து 15 feet வருங்க. நம்புறீங்களா? இட் கோஸ் டு 15 feet. அதாவது இப்போ ஒரு வில்லா வைக்கணும் வச்சுக்கோங்க, கேரளா டைப் வில்லா மாதிரி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோரில் வில்லா கூட நம்ம வீடையும் தாண்டி ஹைட்டாக இருக்கும். அதுதான் அதில் இருக்க முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப புதற மாதிரி அப்படியே அகலமாயிட்டே போகுங்க. மோஸ்ட்டாக இது வந்து பால் ஷேப்பில் கட் பண்ணிப்பாங்க, அதுதான் கோன் ஷேப்லேயும் கட் பண்ணிப்பாங்க. இதுக்கு லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து இதுக்கு வந்து இந்த பிளான்ட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது க்ரோத் வந்து சீசனலாக க்ரோ ஆகும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மழை காலம் வருது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரோத் வந்து நல்லா ஆகுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். பட் இது என்ன க்ரோ ஆகுதோ இல்லையோ பூ வந்து பூத்துக்கிட்டே இருக்கும், புதுசாக பூ வந்துக்கிட்டே தான் இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசன் வருது இல்லையா, அப்போ நான் சொல்கிற கண்டிஷன் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் வின்டர் எப்போ வரும், டிசம்பர் மந்தில் கொஞ்சம் கூல் ஆகும் இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த க்ரோத் ஈஸியாக ஒரு 1 or 2 சென்டிமீட்டர் டக்கு வந்துடும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா க்ரோத் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சீயிங் ஆல் தீஸ் உங்களுக்கு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. என்ன பார்த்து ஒரு லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இந்த பிளான்ட்டுக்கு. மினிமம் ஒரு 40 years கூட இருக்கலாம். ஸோ டிகேட்ஸாக நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். இது வந்து எவர் கிரீன் பிளான்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ வின்டர் வந்தாலும் சொல்லணும், அப்பயே சொன்ன மாதிரி எப்போ வந்தாலுமே இது வந்து இந்த கலர் இப்படியே தான் இருக்கும், பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த லீஃப் வந்து வேரிகேட்டட் லீவ்ஸ், மரூன், காப்பர், சம்டைம்ஸ் பிளாக்காக கூட போகலாம். அப்புறம் வந்து டீப் வைன் ரெட், என்னோடது பார்த்தீங்கன்னா டீப் வைன் ரெட் தெரியுது உங்களுக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி சம்டைம் பர்பிள், அப்புறம் டார்க் பர்கண்டி கலர் கூட போகும். இதோட ஃப்ளவரும் வேரிகேட்டட் தாங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ளவரும் வேரிகேட் ஆகும் கண்டிப்பாக. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்க ஃப்ளவர்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டார்க் ரெட்டு, அப்புறம் அதே மாதிரி ஒரு டார்க் மரூன் அப்படி சொல்லிட்டு போகலாம் இல்லையா. கொஞ்சம் சீசனல் மாறும் போது இது கொஞ்சம் அந்த டிண்ட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பட் என்டையர் ஃப்ளவரே கலரே மாறும்னா அப்படி மாறாது, ஒயிட் கலரில் மாறும்னா மாறாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு பிளான்ட் தான் இருக்கணும். எஸ்டர்டே டுடே டுமாரோன்னு ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது. ஸோ நேற்று ஒரு கலர், இன்னைக்கு ஒரு கலர், நாளைக்கு ஒரு கலர், ஒரே பூவே கலர் மாறும் 3 நாளைக்கு. நான் அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது அந்த மாதிரி பிளான்ட் கிடையாது. இது வந்து வேரிகேட் ஆகும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிண்ட்டு மட்டும் மாறும். பட் லீவ்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ இதுக்கு ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருக்கா, இதுக்கு ஸ்மெல் எதாவது இருக்கா, ஜாஸ்மின் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% நோ ஃப்ராக்னன்ஸ். ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு ஃப்ராக்னன்ஸ் வருங்க. நான் இப்போ 2 பிளான்ட் வந்து எவ்வளோ பெருசு வச்சுருக்கேன் பாருங்க, இதுக்கே வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ராக்னன்ஸ் தான் வருது. இதே நீங்கள் புதுசாக நர்சரியில் போய் எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 feet இருக்கும் ஹைட்டு, அதில் ஒரு 4-5 பூ தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ராக்னன்ஸ் வராதுங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு நர்சரிக்கு போய் வாங்கிட்டீங்க, நான் எந்த ஊரில் இருந்தால் அதை வச்சு வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆல் சீசன் பிளான்ட்டு, ரொம்ப ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம். நல்லா நீங்கள் வந்து ஷேடே தேவையில்லை, தாராளமாக வந்து 38 degree வரைக்கும் ஈஸியாக சர்வே பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூனில் மட்டும் ஒரு 40 degree நம்ம சென்னை டெம்பரேச்சர், இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் சென்னையில், இப்போயுமே எனக்கு சம்மர் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன மந்த், இப்போ ஜூலை மிட்டு வந்துட்டோம், எனக்கு இன்றைக்கி சம்மர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இந்த செடி வருமானு கேட்டிங்கன்னா ஒரு மைல்டு கொஷின் மார்க் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி சமயத்தை வந்து நீங்கள் செமி ஷேட் ஆக்கி விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்னோடது நான் காமிச்சிருப்பேன், மேலே பார்த்தீங்கன்னா என்னோடது செமி ஷேட் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ செமி ஷேடில் வந்து நீங்கள் வச்சு விட்ருங்க. ஸோ தட் இஸ் பெட்டர். பட் இதுக்கு வந்து சன்ஷைன் வந்து கண்டிப்பாக தேவை. நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஃபுல் டே சன்னாலுமே ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா சன்ஷேடு வச்சாதான் உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் வரும்.
ஃப்ளவர் வேணாம் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பார்ஷியல் ஷேடில் வைங்க. ஃபுல் ஷேடில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ளவர் வந்து ரொம்ப ரேரு, சம்டைம்ஸ் வந்து ஃப்ளவர் வந்து வராமல் போயிடலாம். இது கண்டிஷனே இப்படி தான் கைஸ், நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்துகிட்டே இருக்கும். பட் பாயிண்ட் டு நோட், இட் கெனாட் பி ஸோ ஹாட், 40 டிகிரிக்கு மேலாம் போகக்கூடாது. அப்புறம் ரெயினில் வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பார். இவங்க வந்து ரெயின் சீசன் அப்போ இட் வில் என்ஜாய் இட்ஸ் மோஸ்ட். ரெயின் வந்தாலே வந்து அது நல்லா அப்படியே ஒரு ப்ளூம் ஆரம்பிச்சிடும். இன்னும் ஃப்ளவர்ஸ்லாம் இன்னுமே ப்ளூம் ஆகும். பட் அதே மாதிரி அந்த க்ரோத்தும் அப்போ லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். வின்டர் வரும்போது நல்லாவே வந்து லைக் வந்து வளர ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி ஆவரேஜாக பர் இயர் பார்த்தீங்கன்னா 5 to 6 சென்டிமீட்டர் டோட்டலாக வளர்ந்துடும் கண்டிப்பாக. ஸோ இதோட சாயில் எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் சாயில் தான். நான் இப்போ காமிச்சிட்டே இருந்திருப்பேன் நடுவோட இந்த வீடியோ வச்ச லூப் தான் நான் போட்டிருக்கேன். சாயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 80% சாயில் வந்து அதாவது மேல் சாயில்னுபாங்களா, அந்த மாதிரி மேலே இருக்க சாயில தான் வந்து இந்த பிளான்ட் வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க. அடியில் இருக்க ரூட்டெல்லாம் வந்து நம்ம எப்படி அதை நார்மலாக நீங்கள் விட்டுருங்க, ரூட்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. இந்த பிளான்ட் பொறுத்தவரை நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்பப்போ டாப்அப் நம்ம வர்மி கம்போஸ்ட் டாப்அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே இந்த பிளான்ட்டுக்கு வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அடியில் வந்து களிமண்ணாக இருக்குது, அடியில் வந்து மண்ணே சரியில்லை, ரொம்ப சுமாராக இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் மேலே வந்து டாப் லேயர் நீங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா. இது வந்து வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி சாயில் படிச்சிங்கன்னா ரொம்பவே அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வாட்டர் வந்து இமீடியட்டாக ட்ரெயின் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்திருக்க ஊர் அது மாதிரி ஊரில் சைனா கொஞ்சம் ஓரளவுக்கு மாய்ஸ்டாக தான் ரொம்ப பிடிக்கும். அது இதுக்கு சாயில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்சது வந்து மாய்ஸ்ட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ கொக்கோ பிட் நிறையா போட்டுக்கோங்க. அப்புறம் கார்டன் சாயில், ரெட் கார்டன் சாயில் வந்து ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் வர்மி கம்போஸ்ட் வந்து மேலே வந்து டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். நீம் கேக்கும் போல் நாங்கள் தாராளமாக ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா அதுக்கு பூச்சிலாம் அந்தளவுக்குலாம் வராது. ரொம்ப சாதாரணமாக போட்டால் போதும். நீங்கள் வந்து நிறைய நீம் கேக்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் அது வந்து ப்ராப்ளம் வராது. ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஹோல்ஸ் போட்டுருங்க. ட்ரெயின் கண்டிப்பாக வேணும். லார்ஜ் பாட்னா கண்டிப்பாக ஒரு 6-7 பக்கம் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுருங்க. பாட்டுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. டெரக்கோட்டா போயிருங்க. இல்லை நான் கீழே கிரவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி மாஸ்டர் கோத், கண்டிப்பாக பெருசாகிடும். அது வளர்த்தி வந்து வேறு மாதிரி வளரும். நீங்கள் வந்து மண்ணில் வச்சுட்டு நான் அப்பயே சொல்லியிருப்பேன். சிமெண்ட் பாட்டில் வைக்கிறோம்னா ஓகே, சிமெண்ட் பாட்டில் வைங்க. க்ரோ பேக்கில் வந்து யோசிச்சு வைங்க. க்ரோ பேக்கில் என்ன ஒரே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறோம், அதுவும் க்ரோ பேக்கும் கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக ஒன்றா தான் இருக்கும். அதுக்கு அந்த ப்ரீதபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து மாய்ஸ்டே ஹோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவுட் சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்போஸும். ஸ்டில் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாயில் வந்து டாப் சாயில் வந்து 80% டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்கும். நீங்கள் மேலே அப்பப்போ டாப்பிங் போடுறதுக்கு அது மேலே எதிர்பார்க்கும். இது ஒரு 8 இன்ச்சு நீங்கள் பாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதேமாதிரி செகண்ட் இயர் பார்த்தா ஒரு 12 இன்ச்சு போய்க்கலாம். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு 16 இன்ச் பாட்டு கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி க்ரோத் ஸ்பீட் டபுளோ ட்ரிபிளோ ஆகணும், 15 அடி வளரணும், வருஷத்துக்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு அரை அடியாவது எனக்கு முளைக்கணும், அவ்வளோ பெருசாக ஆகணும் அப்படின்னா கிரவுண்டில் தாராளமாக வச்சுருங்க. சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நிறைய வந்து சன்லைட் வந்து தேவைப்படுமான்னு நான் அப்பயே சொல்லியிருந்தோம். ஆமாங்க, கண்டிப்பாக சன்லைட் வந்து தேவைப்பட தான் செய்யும். சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லீஃப் கலரும் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாமே டோட்டலாகவே வந்து இட்ஸ் வேரிகேட்டட் பிளான்ட் தான் டோட்டலாகவே. ஸோ இது வந்து வாட்டரிங் வந்து டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெய்லி வாட்டரிங் பண்ணுங்க. நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சாயில்லாம் செக் பண்ணாமல் பிளைண்டாக டெய்லி வாட்டரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெய்லி வாட்டரிங் பண்ணக்கூடாது. சாயில் செக் டச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இல்லை நான் பியூர் அண்ட் பியூர் சாயில் டச் டிபெண்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னா சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸ் நீங்கள் ஊற்றலாங்க. ஏன்னா நான் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா சாயில் டச் ஃபீல் பண்ணி டெடிகேட்டடாக நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு மெனக்கிட போகிறீங்க அப்படின்னா அது மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே தேவையே இல்லை, வெட்டாவே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ வந்து அந்த சாயில் வந்து லைட் மாய்ஸ்ட்னஸ் கம்மி ஆகுதோ அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாய்ஸ்ட் வந்து எப்போயுமே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி அது வந்து மாய்ஸ்ட் டிபெண்ட் பிளான்ட், ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மாதிரி வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம நிறையா தடவை பல பிளான்ட்ஸுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணலாங்க. டிடிஎஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கணும்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. போர் வாட்டரும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண. ரொம்ப சால்ட் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம். சால்ட் வாட்டர் ஏன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா அந்த டாப் லேயர் இருக்கு இல்லையா, நீங்கள் சால்ட் வாட்டர் ஊற்றினா என்ன ஆகும், அந்த டாப் லேயர் டிபெண்ட் பிளான்ட்னால மேலே ஃபுல்லாக உப்பு வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
நாள் கணக்கில் சொல்கிறேன், ஒரு 6 to 7 months பார்த்தீங்கன்னா உப்பு நிறையா பணிஞ்சிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வந்து பிளாக் ஆரம்பிச்சிடும். ரொம்ப சலைன் வாட்டர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுறது வந்து எய்தர் மார்னிங் இல்லை ஈவினிங் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மத்தியானம் வேலைலாம் ரொம்ப ஊற்ற வேணாம். ஓவர் வாட்டரிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லீவ்ஸ் வந்து எல்லோ கலரில் ஆகிடுங்க. அப்புறம் அதேமாதிரி லீஃப் வந்து விட ஆரம்பிச்சிடும். ரூட்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஆரம்பிச்சிடும். ஃப்ளவர்ஸ் வராது. ஸ்மெல் வந்து அந்த ராட்டன் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். க்ரோத்தும் ஸ்லோ ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங்கான சிம்டம்ஸ். ஸோ அண்டர் வாட்டரிங்கான சிம்டம்ஸ் என்னப்பா, நீ ஓவர் வாட்டரிங் சொல்லிட்டு நான் அண்டர் வாட்டரிங் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, நீ என்னமோ ரொம்ப நிறையா தண்ணி ஊற்ற வேணாங்கிற, டெய்லி ஊற்றணும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்க. அப்புறம் நான் அப்பயே சொன்ன மாதிரி சிம்பிளுங்க, இந்த விரல் டெய்லி ஊற்றணுமா இருந்தால் லைட் வாட்டரிங் பண்ணுங்கள். டெய்லியுமே சாயில் வந்து மாய்ஸ்சர் வச்சுக்கோங்க. டெடிகேட் பண்ண போகிறீங்க உங்களை அப்படின்னா அந்த ஃபிங்கர் டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபிங்கர் வந்து நம்ம மண்ணில் லைட்டாக அப்படி டச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1 inch வரைக்கும் விட்டு பாருங்கள். அது மாய்ஸ்சராக இருக்கா இல்லையான்னு தெரியும். அண்டர் வாட்டரிங் சிம்டம்ஸ் நம்பர் 1, லீவ்ஸ் வந்து கர்ல ஆரம்பிச்சிடும். இப்போ என்கிட்ட இருக்க லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் லீஃப் மாதிரி அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து அண்டர் வாட்டர் பண்ணிங்கன்னா லீஃப் வந்து சுருண்டுக்கும். அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸும் வந்து ட்ரை ஆரம்பிச்சிடும். இப்படி வச்சு நான் உடச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளவர் வந்து அப்படியே உடஞ்சி போயிடும் அந்த ஃப்ளவர்ஸ்லாம். அப்புறம் பிளான்ட் வந்து ட்ரூப் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமான விஷயம் இந்த பிளான்ட்டோட சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரூப்பு தான் ஃபஸ்ட்டு சிம்டம் வரும். நான் அந்த லீஃப் கர்ல் சிம்டம்லாம் கூட செகண்ட் தேர்ட் தான். ஏன்னா நானே இப்போ தான் நான் பேச தான் வந்து நம்மளுக்கே வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஞாபகம் இருக்கு இல்லையா. நான் ஒன்ஸ் வந்து ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ 1 week வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு வந்து தண்ணியே ஊற்றலை. இதுக்கு வந்து இது பார்க்க பெரிய மரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்டனர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஊற்றாமல் போயிட்டார். நான் சொல்லி வச்சிருந்தேன் கார்டன்ட்ட ஊற்ற சொல்லி. நான் வீட்டில் இல்லாதபோது கார்டனர் ஒருத்தர் இருக்கார், நான் ஊற்றுங்க அப்படின்ட்டு இருப்பேன். ஸோ அவர் வந்து ஊற்றாமல் போயிட்டார். ஏன்னு கேட்டேன், அவருக்கு என்ன சொன்னார்னா, இது பார்க்க பெரிய மரமாக இருக்குது, நிறைய அதுக்கு தண்ணி ஊற்றணும், நான் ஊற்றலை அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐ ஃபெல்ட் இஸ் த பிளான்ட் காட் ட்ரூப்டு. அப்படியே ஒரு தொங்கி போயிடுச்சுங்க, மொத்த பிளான்ட்டுமே அப்படியே தொங்கி போயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் நான் கண்டிப்பாக போனேன். அப்போ சொன்ன மாதிரி வர்மி கம்போஸ்ட் வந்து டாப் லேயரில் போட்டுக்கிட்டே இருங்க, அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டுக்கும் அதுக்கான ஒரு கிக் ஆஃப் தரத்துக்கும் நீங்கள் வந்து கவுடங் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கவுடங் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அது கிக் ஆஃப் கிடைக்கும். நான் சொன்னேன் அது மாதிரி ஆட்டு புழுக்க அதெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ரொம்ப கூலாக இருக்குது, அதனால் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஹீட் அண்ட் கிக்கு கிடைக்கிறதுக்கு தான் அந்த கவுடங்கு தான். நீ அது மட்டும் கிடையாது, பூச்சி இல்லாமல் வராமல் பாதுகாக்கும் கண்டிப்பாக. அதனால் உரம் மட்டுமே கிடையாது, கவுடங்கில் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பெஸ்டிசைட் ஆஸ் வெல். இது கண்டிப்பாக உண்மை. நீங்கள் கூட வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், இட் ஹஸ் பின் ரிசர்ச்டு ரைட் நவ். ஸோ அதனால தான் வெர்மி கம்போஸ்ட்லேயும் வந்து மைல்டாக வந்து மாட்டு சாணமும் போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இப்போ இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ். இப்போ பியூர் வெர்மி கம்போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, ஆர்கானிக் வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேளுங்க, இல்லை மைல்டாக மாட்டு சாணம் வந்து கலக்குவாங்க. சேம் திங் இப்போ பார்த்தீங்கன்னா பனானா பீல் கம்போஸ்ட்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, தாராளமாக வந்து போடலாங்க. ஃப்ளவரிங் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. சீவீடு எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது, அதை நான் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அது போட்டால் லீவ்ஸ்லாம் அப்படியே தகதகது மின்ன ஆரம்பிச்சிருது. நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் டீட்டெயிலாக போடுறேன். அது ஏன் நான் இதில் சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து இப்போ நான் இந்த ஸ்பெசிஃபிக்கான திங்ஸுக்கு வந்து நான் ஏன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா, சீவீடு சம்டைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ளவரிங் வந்து ஓவராக பூஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த இன்னொரு ஃப்ளவர் வருது, இப்போ இன்னொரு லீஃப் வருதுன்னு பாருங்களேன். அந்த லீஃப் வந்து இந்த ஃப்ளவரும் லீஃபும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகி ஒரு எப்படி சொல்கிறதுங்க, நம்ம இந்த செம்பருத்தியில் வந்து ஒரு மீலி பக்னு ஒரு பூச்சி வரும் தெரியுங்களா, அந்த பூச்சி வந்துட்டு போன பிறகு அந்த பூ அப்புறம் அந்த இலை அதெல்லாம் முட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத்தே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்னதாக இருக்கும் பூவெல்லாம். அதே மாதிரி அந்த இலைலாம் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி நோய் வந்த மாதிரி ஆகுது சீவீடு போட்டால் இல்லை, சீவீடு தப்பாக போட்டால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து உலகத்தையும் வச்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்துருக்க நிறையா ஃபர்டிலைசர் ஒன் ஆஃப் த வர்மி கம்போஸ்ட் இஸ் வெரி குட். பட் சீவீடு வந்து வேர்ல்டே வச்சு நம்பர் 1 நேச்சுரல் ஃபர்டிலைசருங்க. நான் வந்து அதில் எந்த விதமான ஒரு செகண்ட் தாட்டில், ஆனால் மைனஸ் பாயிண்ட் வந்து அதை எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி போடணும். தப்பாக போட்டிங்க அப்படின்னா யுவர் பிளான்ட் இஸ் கான்னு சொல்கிறத விட அதோட
என்ன சொல்லுதோ ஒரு அதோட ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி அதோட வளர்த்தியே வேறு மாதிரி வளர ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபிஷ் அமீனோவும் நீங்கள் போடலாங்க, போன் மீல் தாராளமாக போடலாம், உட்டாஷும் போடலாம். ஸோ இதெல்லாம் போட நல்லாயிருக்கும். இப்போ கெமிக்கலாக நான் போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் எங்கப்பா நான் போய் தேடப்பா, இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு ஈஸியாக வந்து நான் அமேசானில் போட்டு அமேசானில் வந்து நேச்சுரல் ஆர்கானிக்கும் இருக்குது. பட் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி நான் அதை வேறு மாதிரி வளர வைக்க போகிறேன், நான் ஆர்டிஃபிஷியலாக பூஸ்ட் பண்ணி வளர வைக்க போகிறேன் அப்படின்னா தென் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா NPK 10-26-26 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆளுக்கு வந்து 90-90-90 போயிடாதீங்க. அதெல்லாம் வந்து 15 days ஒன்ஸ் 14 days ஒன்ஸ்லாம் போயிடாதீங்க. ஃப்ளவரிங் சீசன் வருது நான் மாற்றிப்பேன். நோ NPK 10-26-26 மந்த்லி ஒன்ஸ். அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். எப்படி லீவ் இது NPK 10-26-26 போட்டோன்னே நம்ம ஃபஸ்ட்டு சிம்டமே என்ன ஆகும்னா, அந்த 1 month மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் போடணும். 1 gram தான் போடணும். 1 liter வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி போடணும் எவ்வளோ பெரிய செடிக்கு. ஸோ சின்ன செடிக்கு நீங்கள் எப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் போட்டு முடிச்சோடனே என்ன ஓவராக போட்டால் மஞ்சளாக போயிடும். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், ஓவராலாம் போடக்கூடாது. நான் சொன்ன கணக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அவுட்புட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்து போட்டு முடித்தோடனே இந்த 30 days எப்படி இருக்குன்னா, லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா குபுன்னு முளைக்க ஆரம்பிக்குங்க, சான்ஸே இல்லை. இப்போ நான் என்னோடய லீவ்ஸ்லாம் இதில் கம்மி ரொம்ப. நான் NPK 10-26-26 போட்டேன்னா வித்தின் 30 days என்னோட லீவ்ஸ் வந்து ஸ்க்ரப் அப்படியே பயங்கரமாக வளர்ந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த 10-26-26 இன்டியூஸ் பண்ணிவிட்டு அவங்க கோன் ஷேப்பில் வெட்டுவாங்க, பால் ஷேப்பில் வந்து நீட்டாக வெட்டுவாங்க. ஸோ பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்ளவர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். NPK 10-26-26 போல் ஃப்ளவர்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும், அப்புறம் செகண்ட் மந்த்தில் வந்து நீங்கள் NPK ஸ்டாப் பண்ண பிறகு ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ 3 to 4 months சைக்கிளை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக. இல்லைப்பா எனக்கு ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வேணும், நான் முதல்ல என்னமோ சொன்னியப்பா 19 எனக்கு அதே போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னா சரி ஓகே. அப்போ நீங்கள் லீவ்ஸ் பற்றி வேணாம், அந்த ஷேப்பிங் பற்றிலாம் கவலை இல்லை, ஜஸ்ட்டு நார்மலாக எனக்கு ஃப்ளவர்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 19 அதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது 1 gram ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. அதுமாதிரி ஸ்ப்ரேயரில் போட்டு நீங்கள் லீவ்ஸ்க்கும் தாராளமாக அடிச்சுக்கோங்க, அதுவுமே வந்து டேக் ஓவர் பண்ணும். எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் புதுசாக இருக்குது, நேரம் அமேசானில் வாங்கியிருக்கேன், நிறையா போட்டால் மஞ்சளாக போகும்னு சொல்கிறீப்பா அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் போடுங்க, டோன்ட் வெரி, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ப்ரூனிங் பிடிக்குமான 100% ப்ரூனிங் பிடிக்குங்க. இது வந்து நான் சொன்ன ஸ்ரப் வெரைட்டி. இவனுக்கு வந்து முடி வெட்டுற மாதிரி இவனுக்கு வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அது மாதிரி ட்ரிம் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days பார்த்தீங்கன்னா திரும்பி நல்லா வளர்ந்துருவான். புது பிரான்ச்சு, புது ஃப்ளவர், புஷ் ஷேப்லாம் அப்படியே சூப்பராக மெயின்டைன் ஆகிருக்கும். ரெண்டாவது இது பான்சாய்லாம் நிறையா இருக்குது. ஜப்பானில் தான் இந்த போன்சாயை வந்து பயங்கரம் பண்ணிருக்காங்க. லோரோபெட்டம் போன்சாய் வந்து ஜப்பானில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி குட்டி ஆகிடுமா. அந்த ஆல் டைம் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக பார்க்குறதுக்கு என்னமோ யாரோ அந்த 3D பிரிண்டிங்கில் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், சும்மா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஃப்ளவரிங் சீசன் நம்ம அப்போ பார்த்துட்டோம். சொன்ன மாதிரி இது எப்போயுமே ஃப்ளவர் பண்ணிக்கோங்க. வார்ம் கிளைமேட்லேயும் ஃப்ளவர் பண்ணும், எல்லா கிளைமேட்லேயும் வந்து ஃப்ளவர் பண்ணிட்டே இருக்கும். இந்த பிளான்ட் வந்து நான் டாக்ஸிக் பிளான்ட்டுங்க. இது வந்து சேஃப் டு டாக்ஸ், கேட்ஸ், அனிமல்ஸ். அதனால் வந்து இது வந்து நாட் அன் இஷ்யூ அட் ஆல். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து நித்திய கல்யாணி பற்றி நான் போட்டிருந்தேன். அந்த நித்திய கல்யாணி பற்றி போடும்போது ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இது வந்து டாக்ஸிக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் டாக்ஸிக் பற்றி பேசியிருப்பேன். ஆமாம், நித்திய கல்யாணி வந்து டாக்ஸிக் தான், அதை நான் சொல்லலை, ஜஸ்ட்டு கூகுளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம தான் வேர்ட் சொன்னால் அது வந்து ஃபேக்கு, அது வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படி இப்படின்னு சொல்லிடுறீங்க. நித்திய கல்யாணியில் வர டாக்ஸிசிட்டி வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் எடுத்து கையில் வச்சுட்டு வாயில் வச்சிங்கனாவே அது டாக்ஸிசிட்டி இருக்குது. ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த பிளான்ட்டில் எதுவுமே கிடையாதுங்க, டாக்ஸிசிட்டியே கிடையாது, ரொம்ப ரொம்ப சேஃப், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் ஃப்ளைஸ் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் வந்து வருங்க. நான் மீலி பக்ஸில் அது வந்து பார்த்தது இல்லாமல் ஸ்கேல்டு இன்செக்ட்டு, ஸ்பைடர்லாம் கூட இதுக்கு வராதுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ளைஸ் இருக்குல்ல, வெள்ளைப்பூச்சி, அது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பிளான்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நீம் ஆயில் வாங்கி தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன். சம்டைம்ஸ் வந்து அது எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மல் இந்த சோப் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கூட அடிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோ பற்றி மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம் எல்லா பாயிண்ட்ஸுமே. இது வந்து மிட் க்ரோத் தான், ஃபாஸ்ட் க்ரோத் தெரியாது. அதுமாதிரி அவுட்டோரில் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பால்கனியில் வச்சிங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இஃப் யூ எனி கொஷின்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.